மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் நெக்ஸ்ட் வர்ஸ் தமிழ். நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேக்ட் தான். இது உண்மையாக நடந்த கதை தான். ரூம் நம்பர் 307 என்ன நடந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு 2:15 மணி போல் ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபோன் எடுத்து பேசின இன்ஸ்பெக்டர் வந்து அரவிந்தன். ஆப்போசிட்டில் பேசினவங்க வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் என்னை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிற பொண்ணு சொல்கிறாங்க. ஃபோன் எடுத்து பேசின இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த ஃபோன் வந்து அந்த நம்பர்ல இருந்த ஓனர் வந்து இறந்தே 10 வருஷம் ஆயிடுச்சுங்களாம். அதுதான் இந்த கதையோட ஸ்டார்டிங்கே. அந்த கால் வந்தது ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்ல இருந்து. அந்த அப்பார்ட்மெண்டோட பேர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ரெசிடென்சி, ரூம் நம்பர் 307. 10 வருஷமா அந்த ரூம் பூட்டியே தான் இருக்குது. அந்த ரூம்ல யாருமே கிடையாது. யாருமே அந்த ரூமுக்கு போகவும் கிடையாது. ஆனா ஒரு நாள் நைட்டும் சரியா 2:15 மணிக்கு அந்த வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துட்டே இருக்குமா. இப்போ ஃபோன் எடுத்து பேசினார்ல இன்ஸ்பெக்டர் அரவிந்தன், அவரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அதே அப்பார்ட்மெண்ட்ல இருந்து அதே ரூம்ல இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. ரூம் நம்பர் 307 இருந்து அங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. சார் இந்த மாதிரி 307 ரூம் நம்பர் 307 ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே போலீஸ் அங்க எல்லாம் போறாங்க. அந்த ரூம் நம்பர் 307 வந்து கதை ஓப்பன்ல தான் இருந்துச்சு. உள்ள போனா ஒரு பொண்ணு வந்து இறந்த நிலையில இருந்தாங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னா மீரா. அவங்க வயசு வந்து 28. ஆனா விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல எந்த ஒரு பொருளும் திருடப்படல, டோர் உடைக்கல, அந்த ஜன்னல் எதுவும் திறந்து உள்ள போகல, சிசிடிவில அந்த நைட்டு அந்த ஃப்ளோருக்கு யாருமே வரவே இல்லை. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி டயல் செய்த நம்பரு அந்த பொண்ணோட சொந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அந்த பொண்ணு சாவறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பொண்ணோட ஓன் நம்பருக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் அரவிந்துக்கு வந்து அப்போ ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் எதுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட போன்ல இருந்து அவருக்கே கால் பண்ண முடியும், எதுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காரு. அந்த கேஸ் அப்போதைக்கு முடியல, எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. அதனால அந்த கேஸை வந்து முடிக்க முடியாம அப்படியே இருக்கு. அந்த ரூம் நம்பர் 307 பூட்டி வச்சிடறாங்க. சரியா 10 வருஷம் கழிச்சு. அதாவது நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு ஃபோன் வருது, இன்ஸ்பெக்டர் அரவிந்த் எடுத்து பேசினாருன்னு. அந்த சேம் டைமிங் தான். சரியா 10 வருஷம் கழிச்சு அதே அபார்ட்மெண்ட், அதே ரூம் நம்பர், சேம் டைம், அதே 2:15 மணிக்கு அதே இன்ஸ்பெக்டருக்கே ஃபோன் வருது சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு. அதே அரவிந்த்ன்றவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. அட்டன் பண்ணி பார்த்தா அதே சேம் ஒரு பொண்ணோட குரல் தான். சார் என்ன கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்த் கேட்கறாரு, யாருமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் வந்து சைலண்டாவே இருக்காங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் நம்பர் 307 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் ஆயிடுது. அரவிந்த் உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றாரு. லொகேஷன் வந்து அதே சேம் தான், ஸ்ரீ லக்ஷ்மி ரெசிடென்சி தான். அவருக்கு ஒரே ஷாக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் அதே ரூம் நம்பரு. அரவிந்த் கிளம்பி உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. ஆனா அந்த ரூம் பூட்டியே தான் இருக்கு. ஆனா லாக் என்ன பண்றாரு, இவரா உடைக்கிறாரு. இவரா உடைச்சு ரூம் உள்ள போறாரு. ரூம் ஃபுல்லா பால் அடிச்சு போயிட்டு ஃபுல்லா தூசியாவே கிடைக்குது. பொருட்கள் எல்லாம் பழசாகி போச்சு. கண்ணாடி எல்லாம் உடஞ்சி கிடக்குது. அது இருந்து அதே டேபிள் அப்படியே தான் இருக்கு. ஆனா அங்க இருந்த ஒரு டைனிங் டேபிள் மேல ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அந்த டேப் ரெக்கார்டரை அரவிந்த் எடுத்து பிளே பண்றாரு. அதுல ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. சார், நான் தான் மீரா. என்ன கொலை செய்தது ஒருத்தன் இல்ல, 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து அந்த மீராவுடைய வாய்ஸ் கேக்குது. இன்ஸ்பெக்டர் அரவிந்துக்கு ஒரே ஷாக் ஆயிட்டாப்ல. மீராவோட அந்த பழைய கேஸ் ஃபைல், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் முடிக்க முடியாம எடுத்து வச்சாங்கல்ல, அந்த சேம் கேஸ் ஃபைல அகைன் ஓபன் பண்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல அப்போதைக்கு வந்து ஒரு 4 முக்கியமான சஸ்பெக்ட். இவருக்கு சந்தேகம் வரக்கூடிய ஆட்கள் யாருன்னா, அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் ராமநாதன் சொல்லிட்டு ஒருத்தர், அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி கார்டு முருகன், அந்த ஏரியாவில் இருக்க ஒரு லோக்கல் பிசினஸ் மேன் சதீஷ், அந்த ஏரியாவில் அந்த அபார்ட்மெண்ட்ல பக்கத்துல இருந்த டாக்டர் ஒருத்தர், டாக்டர் விஜய். இந்த 4 பேருமே அந்த நைட் அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. ஆனா அந்த 4 பேரும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த இரவு நாங்க யாரையும் பார்க்கல. அரவிந்துக்கு சந்தேகம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன் கால் அப்போ இந்த 4 பேர் தான் அந்த அபார்ட்மெண்ட் சைட்ல இருந்த ஒரே ஆள். அந்த 4 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. சந்தேகப்பட்டு அவங்க விசாரிச்சதுக்கு 4 பேரும் சொன்ன பதில் ஒரே மாதிரியா இருந்துச்சு. அதனால அப்போ வந்து அந்த கேஸை முடிக்க முடியல. ஆனா இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அரவிந்த், அவருக்கு அந்த சந்தேகம் இப்போ உருவாயிருக்கு. ஒரே சம்பவம் தான், 4 பேருமே ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. மீரா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் ஒரு பெரிய கிரிமினல் நெட்வொர்க் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தா. அந்த நெட்வொர்க்ல காணாம போனவர்கள் தான், ஃபேக் ஐடென்டிட்டி, பிளாக் மணி, இந்த இல்லீகல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அவன் அந்த நெட்வொர்க்கை எக்ஸ்போஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டவுட் வருது. ஆனா மீரா சாவறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் செஞ்சு வச்சிருந்தா. அந்த வீடியோல என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, என்ன யாராச்சும் கொலை செஞ்சுட்டாங்கன்னா ரூம் நம்பர் 307 சர்ச் பண்ணாதீங்க, ரூம் நம்பர் 307க்கு கீழே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ரூம் நம்பர் 307க்கு கீழே ஒரு ரகசிய அறை இருக்கு, அதாவது ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த ரூம் நம்பர் 307 திரும்பவும் சர்ச் பண்றாங்க. அந்த ஃப்ளோரை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு டைல் மட்டும் புதுசா இருக்குது. அந்த டைலை மட்டும் ரிமூவ் பண்ணி பார்த்தா அதுக்கு கீழே தான் ஒரு ரிட்டன் கம்பார்ட்மெண்ட் மாதிரியா இருக்கு. ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நிறைய பென் டிரைவ்ஸ், போட்டோஸ், நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், நோட் புக், அது இதுன்னு நிறைய இருக்கு. அந்த நோட் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து மீரா ஒன்று எழுதி வச்சிருக்கா. நான் இறந்த பிறகுதான் இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்லியிருக்கா. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் அரவிந்த் வந்து அது உள்ள அந்த பென்ட்ரைவ்ல ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு பென்ட்ரைவ்ல ஒரு வீடியோ இருக்கு. மீரா வந்து கேமரா முன்னாடி உட்காந்துருக்கா. அவ சொல்றா, இன்ஸ்பெக்டர் அரவிந்தன் சார், இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா, எப்படி இன்ஸ்பெக்டர் அரவிந்த் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அரவிந்த் சார், இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நான் வந்து உயிரோட இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா என்னை கொன்னவன் யாருன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஒரே ஷாக்கு. வீடியோ திரும்ப ப்ளே பண்ணி பாக்குறாரு. இந்த கேஸை சால்வ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க சார், ஏன்னா இந்த கேஸ்ல போலீஸுமே இன்வால்வ் இருக்காங்க. அரவிந்தோட முகமே மாறி போயிடுது. என்னடா இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
இன்ஸ்பெக்டர் அரவிந்த் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 சஸ்பெக்ட கூட்டு வச்சு விசாரிச்சார்ல, அந்த 4 பேத்தையும் திரும்பவும் கூட்டு வச்சு விசாரிக்கிறாரு. அவருக்கு வந்து சந்தேகம் வந்து போயிடுது. அப்போ செக்யூரிட்டி கார்டு முருகன் இருந்தார்ல, அவர் மட்டும் காணாம போயிட்டாரு. அடுத்த நாள் அவர் டெட் பாடி மட்டும் தான் கிடைக்குது. அந்த 4 பேர்ல முருகன் மட்டும் இறந்த நிலையில கிடைக்கிறாரு. அதே அந்த முருகனோட போன்ல இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது அரவிந்துக்கு. என்னன்னா, ஆனா அதுல கேட்கிற குரல் வந்து மீராவோட குரல். ஒருத்தன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீராவோட குரல்ல வருது. இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது, மீராவோட கொலைக்கு பழி வாங்குற விதமா மீரா சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தன் இந்த கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கான், பழி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. மீராவோட கொலைக்கு காரணமானவங்க ஒருத்தரா கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. ஆனா அரவிந்துக்கு ஒரு சந்தேகம். மீரா இறந்து 10 வருஷம் ஆகுது. ஆனா மீராவோட குரல்ல எப்படி போன் வருது, எப்படி டெலிகாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அந்த கால் எல்லாமே லைவா வர கால் இல்ல, அது எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் செஞ்சு வச்ச கால் தான். யாரோ அதை ஷெட்யூல் பண்ணி தான் ஒரு வருஷமும் சரியா 2:15 மணிக்கு பிளே பண்றாங்க. இப்படி இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண கால்ஸ். அதை கரெக்டா சேம் டேட்ல, சேம் டைம்ல, சேம் ரூம் நம்பர்ல இருந்து தான் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஒரு ரிவெஞ்ச் பிளான் தான். இதை மீரா வந்து இறக்குறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க. மீராவை கொன்னது அந்த 4 பேருமே கிடையாது. அந்த 4 பேரும் மீராவை கொலை பண்ணாங்கல்ல, அவங்கள மறைச்சவங்க. யார் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சவங்க தான் அந்த 4 பேர். ஆனா உண்மையான கொலையாளி யாருன்னா மீராவுடைய சொந்த தம்பி. அவர் தான் கார்த்தி. இன்ஸ்பெக்டர் அரவிந்துக்கு இன்னும் பேரதிர்ச்சி. கார்த்தியா சொந்த தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு. மீரா அந்த கிரிமினல் நெட்வொர்க்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவருடைய தம்பியும் மீரா கூடவே இருந்திருக்கான். ஆனா ஒரு நாள் நைட்டு மீரா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறா. அந்த கிரிமினல் நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்ணது, அதாவது அந்த கிரிமினல் நெட்வொர்க்கு ஹெட் யாருன்னா யாரும் கிடையாது, மீராவுடைய தம்பி கார்த்திக் தான். தம்பியோ சொந்தமோ பந்தமோ தப்பு பண்ணா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து அவன் தம்பிய போலீஸ்க்கு காட்டி கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அதனால அவ தம்பிக்கும் அவளுக்கும் அன்னைக்கு நைட்டு சரியான சண்டை. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கோவத்துலதான் கார்த்திக் என்ன பண்றாருன்னா மீராவை கொன்னுறாரு. அந்த 4 பேரும் அந்த கார்த்திகோடைய கிரிமினல் நெட்வொர்க்ல இருந்தவங்க தான். யாரு, அபார்ட்மெண்ட் ஓனரு, லோக்கல் டாக்டர், லோக்கல் பிசினஸ் மேனு, செக்யூரிட்டி கார்டு எல்லாமே. இவங்க 4 பேரும் சேர்ந்து கார்த்திக் மீராவை கொன்ன எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிடுறாங்க. கேஸை க்ளோஸ் பண்ணவும் வச்சிடறாங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரே மாதிரி கொடுத்தாங்கல்ல. அதனால மீரா இறக்குறதுக்கு முன்னாடியே மீரா ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்தா. இறந்து போன மீரா அவ இறக்குறதுக்கு முன்னாடியே சரியா பிளான் பண்ணி வச்சிருக்கா. தன்னோட உயிருக்கு எப்படியும் ஒரு ஆபத்து வரப்போகுது, பெரிய ஆபத்து இருக்கும், ஒருவேளை நம்ம இறந்துட்டா கூட அந்த குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அது அவரோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே அதை ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி அதோட கால்ஸ், வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ், வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. ஆனா அவ ஷெட்யூல் பண்ண எல்லாத்தையும் இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது அவருடைய தம்பி கார்த்திக் கிடையாது. அதை மீராவுக்காண்டி வேற யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் அரவிந்த் அகைன் அந்த ரூம் நம்பர் 307 போறாரு. அங்க ஒரு பழைய மிரர் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் கேமரா இருக்கு. அரவிந்த் அந்த கேமராவை கண்டுபிடிக்கிறாரு. அதுல லைவ் ஃபீட் இருக்கு. அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஒரு ரூம்ல கார்த்திக் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த வீடியோல தெரியுது. அரவிந்த் உடனே அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அவன் இருந்த ரூமோட கதவை திறக்கிறான். கார்த்தி உள்ள இருக்கிறான். அவருக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணு. அரவிந்த் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா எல்லாருமே இறந்து போயிட்டு தான் சொன்ன மீரா அங்க உயிரா இருக்காங்க. அங்க வந்து கார்த்திக் இருக்கிறதா அந்த கேமராவில வருது. லைவ் ஃபீட்ல போயிட்டு இருக்கு. ஆனா அரவிந்த் இன்ஸ்பெக்டர் அங்க நேர்ல போயிட்டு பார்க்கும்போது கதவை ஓபன் பண்ணா மீரா உயிரோட இருக்கா. அரவிந்த் ஷாக்கு. எப்படி இது சாத்தியம்? மீரா மெதுவா சிரிக்கிறா. நான் மீரா இல்ல சார். அவள் மாஸ்கை ரிமூவ் செய்கிறாள். அது மீராவோட தோழி நந்தினி. எப்படி? மீராவுக்காண்டி ஒருத்தி பழி வாங்குறான்னு சொன்னால யாரோ ஒருத்தர், அது மீராவுடைய ஃப்ரெண்டு தான், தோழி தான். தோழி, அவரோட பேர் வந்து நந்தினி. மீரா போலவே வேடம் அணிஞ்சிருக்கா, ஒரு மாஸ்க் போட்டிருக்கா. நந்தினி தான் இந்த ஃபுல் திட்டத்தையும் பண்ணது. யாரு? நந்தினி தான். ஷெட்யூல் பண்ணது மீரா, அதை எக்ஸிக்யூட் பண்ணது நந்தினி தான். மீராவோட கொலைக்கு அப்புறம் நந்தினி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழு உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. போலீஸ்ல இருந்த கரப்ஷனு எப்படியாவது நம்ம சட்டத்தை போனோம் அப்படின்னா கண்டிப்பா நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து புரிஞ்சுக்கிறா. அதனால 10 வருஷமா பிளான் பண்ணி ஒரு குற்றவாளியுமே பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து கன்ஃபெஷன் வாங்கி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கடைசியில அரவிந்த் கிட்ட கொடுக்குறா. அரவிந்த் அந்த மீராவோட ஃப்ரெண்டு நந்தினி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, சார் நான் ஒரு மர்டரை சால்வ் பண்ணல, நான் ஒரு மர்டரை 10 வருஷம் காத்திருந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு மீராவோட ஃப்ரெண்டு நந்தினி சொல்றா. அதுக்கு அரவிந்த் சொல்றாரு, நீங்க செஞ்சது சட்டப்படி தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி சொல்றா, தெரியும் சார், ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் எங்க சார் இருந்துச்சு அப்படின்னு மீராவோட ஃப்ரெண்டு நந்தினி சொல்றா. அதோட இந்த கிரைம் ஸ்டோரி முடியுதுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் பஸ் தமிழ். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.